ஆனால் வேலை நடந்து கொண்டே இருக்கும்போது தான் பொக்ரான்ல ஒரு குண்டு வச்சுது. பொக்ரான்ல எப்படி குண்டு வச்சுதா இப்ப வெடிக்குது பாருங்க. ஈரானுக்கு எப்படி குண்டு வைக்கிறாங்களோ அது போல அப்போ பொக்ரான்ல முதலாக குண்டை அப்துல் கலாம் அவர்கள் வெடித்தார். உலக நாடுகளே இந்தியாவை திரும்பி பார்த்தது. உலக நாடுகள் பெரிய பொருளாதார தடையெல்லாம் விதிப்போம் என்று சொன்னார்கள். அப்போது அணுகுண்டு வெடித்த காரணத்தினால் 100 கோடி ரூபாயை நிறுத்திவிட்டார்கள். நமக்கு இந்தியாவுக்கு தர வேண்டிய பணம், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணம் கொடுக்க முடியாது என்று பொருளாதார தடை விதித்து விட்டார்கள். அப்புறம் என்ன பண்றது? நானு 97 அப்புறம் நாங்க கிளம்புறோம். கிளம்பிதான் ஒவ்வொரு அலுவலகமாக போறோம். பல்வேறுபட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்க்கிறோம். பார்க்கின்ற பொழுது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்ரீதர் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார், ஜெயக்கொடி என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார், கேப்டன் நாகராஜ் என்று கடைசியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார், கடைசியாக சீஃப் செக்ரட்டரி ராம்மோகன் ராவும் அங்கே இருந்தார்கள். தொடர்ந்து நான் கேட்கின்ற பொழுது எப்படியோ பேசி ஆர்டர் வாங்கிட்டோம். எப்போ எதிர்கட்சி இருக்கும் போது, அதிமுக இருக்கும்